ஹாய் ஹலோ வெல்கம் டு மைத்ரா விலாக்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பெல் பட்டனை தட்டி விடுங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்க பரபரப்பான திருப்பு முனையோடு போயிட்டுருக்க சிறகடிக்க ஆசை தான். என்னென்னா, நம்ம ரோகிணி இருக்காங்கல்ல, சாரிங்க புழுகினி, அவங்கள மீனாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தொடப்பக்கட்டையால் அபிஷேகம் பண்ணிட்டாங்க. என்னடா தொடப்பக்கட்டையில் அபிஷேகம் பண்ணிட்டான்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, முத்துவை இது இப்போ காரை ஏற்றி கொலை பண்ண விஷயத்தில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அந்த உண்மை தெரிஞ்சு மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க தம்பியை கூட்டிகிட்டு வந்து ரோகிணியை வந்து இது பண்ணிடுறாங்க. ரோகிணி வந்து மனோஜ் கிட்டே போயிட்டு இதை சொல்லி ஆதரவு இது பண்ணி மனோஜ்களை ஒட்டிக்கலான்னு பார்க்குறாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டு மனோஜும் இது பண்ணிடுறாரு. மீனாவையும் முத்தியும் போலீஸ்லேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அங்கே வந்து மீனாவுடைய தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இல்லை, இவங்க மேலெல்லாம் தப்பு இல்லை, ரோகிணி மேலே தான் தப்பு, அவள் ஒரு புழுகுனி, அவள் ரோகிணி இல்லை, அவள் பேரே கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைக்கிறாரு. ரோகிணிக்கு என்ன பண்ணுறது, அடுத்த மூவ்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தேங்க்யூ.